எல்லோருக்கும் அன்பான வணக்கம். நன்றி அலைகள். 28 நாள் வாழ்க்கை மாற்றப் பயணம் என்ற நம்முடைய தொடரின் 21வது நாளுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். நண்பர்களே, இன்று நாம் பேசப்போகும் விஷயம் நம் வாழ்க்கையை, நம்மைச் சுற்றியிருக்கும் மனிதர்களின் வாழ்க்கையையும் அழகாக மாற்றக்கூடிய ஒரு சக்தி. அது அன்பு. அன்பு இந்த உலகத்தில் பணத்தால் வாங்க முடியாத மிகப்பெரிய செல்வம். அன்பு இருக்கும் இடத்தில் அமைதி இருக்கும். அன்பு இருக்கும் இடத்தில் நம்பிக்கை இருக்கும். அன்பு இருக்கும் இடத்தில் மன்னிப்பும் இருக்கும். ஆனால் நண்பர்களே, நாம் பல நேரங்களில் அன்பை பெறவே விரும்புகிறோம். ஆனால் அன்பை கொடுக்க மறந்து விடுகிறோம். ஒரு நிமிடம் யோசித்துப் பாருங்கள். இன்று நீங்கள் எத்தனை பேரிடம் மனதார சிரித்துப் பேசினீர்கள்? எத்தனை பேரிடம் நன்றி சொன்னீர்கள்? எத்தனை பேருக்கு ஒரு நல்ல வார்த்தை சொன்னீர்கள்? நண்பர்களே, ஒரு அழகான கதை கேளுங்கள். ஒரு கிழவர் தினமும் காலையில் தன் வீட்டு வாசலில் அமர்ந்து கொள்வார். வழியில் போகும் எல்லாரிடமும் சிரிப்பார். வணக்கம் சொல்வார். சில நேரங்களில் ஒரு சிறிய உதவி செய்வார். ஒரு நாள் ஒரு இளைஞன் கேட்டான், தாத்தா, நீங்கள் தினமும் இப்படி செய்கிறீர்கள். இதனால் உங்களுக்கு என்ன கிடைக்கிறது? கிழவர் சிரித்தார். இந்த காலையில் நான் சிரிக்கிறேன். அது என் நெஞ்சை லேசாக்குகிறது. நான் உதவி செய்கிறேன். அது என் மனதை நிறைவடையச் செய்கிறது. நான் நல்ல வார்த்தை சொல்கிறேன். அது என் வாயை பவித்திரமாக்குகிறது. அவர்களுக்கு நல்லது நடக்கட்டும் என்று வேண்டுகிறேன். அது என் இதயத்தை விசாலமாக்குகிறது. ஆனால் தாத்தா, அதற்கு பதிலாக அவர்கள் உங்களுக்கு என்ன கொடுக்கிறார்கள்? அவர்கள் ஒன்றும் கொடுக்க வேண்டியதில்லை. நான் அன்பை கொடுக்கும்போது அது என்னிடமே திரும்பி வருகிறது. 1 மடங்கு கொடுத்தால் 10 மடங்கு திரும்பி வருகிறது. நண்பர்களே, அன்பு பகிர்ந்தால் குறையாது. அது மேலும் மேலும் அதிகரிக்கும். அன்பு என்பது பெரிய செயல்களில் மட்டும் இல்லை. வீட்டில் இருப்பவர்களிடம் மெதுவாகப் பேசுவது, ஒருவரின் பேச்சை முழுமையாகக் கேட்பது, பசியுடன் இருப்பவருக்கு உணவு கொடுப்பது, வயதானவருக்கு உதவுவது, நன்றி சொல்வது, இவை அனைத்தும் அன்பின் வெளிப்பாடுகள்தான். ஒரு சிரிப்பு, ஒரு அன்பான வார்த்தை, ஒரு சிறிய உதவி ஒருவரின் வாழ்க்கையை முழுவதுமாக மாற்றிவிடும். சில நேரங்களில் ஒரு நபர் மிகவும் கஷ்டமான நேரத்தில் இருப்பார். அப்போது ஒருவர் சென்று வெறுமே நான் இருக்கிறேன் என்று சொல்வது மட்டுமே போதும். அந்த ஒரு வார்த்தை அவர்களுக்கு மிகப்பெரிய ஆதாரமாக மாறும். நண்பர்களே, இன்று நம் இதயத்தை இன்னும் கொஞ்சம் பெரியதாக மாற்றப் போகிறோம். நம்மை மட்டும் நினைக்காமல் மற்றவர்களுக்கும் அன்பை பகிர்ந்து கொள்ளப் போகிறோம். ஏனென்றால் அன்பு பகிர்ந்தால் குறையாது. அது மேலும் மேலும் அதிகரிக்கும். இப்போது ஒரு நோட்டை எடுத்துக் கொள்ளுங்கள். அதன் மேலே இன்று நான் அன்பை பகிரும் 10 வழிகள் என்று எழுதுங்கள். உதாரணமாக, ஒருவரிடம் சிரித்துப் பேசுவேன். ஒருவருக்கு மனதார நன்றி சொல்வேன். ஒருவருக்கு உதவி செய்வேன். யாரையும் குறை சொல்லாமல் இருப்பேன். குடும்பத்தினரிடம் அன்பாகப் பேசுவேன். ஒருவரைப் பாராட்டுவேன். ஒரு மரத்திற்கு தண்ணீர் ஊற்றுவேன். ஒரு விலங்கிற்கு உணவு கொடுப்பேன். என்னை நானும் அன்பாக நடத்திக் கொள்வேன். இன்று சந்திக்கும் அனைவருக்கும் நல்லதை நினைப்பேன். இன்றே இந்தப் பட்டியலில் இருந்து குறைந்தது 3 செயல்களை செய்து பாருங்கள். அந்த உணர்வு உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும். மற்றவருக்கு அன்பு கொடுக்கும்போது மனதில் மெதுவாகச் சொல்லுங்கள், நான் அமைதியாக இருக்கிறேன். நான் சுதந்திரமாக இருக்கிறேன். என் வாழ்க்கைக்கு நன்றி. என்னை இந்த தருணத்திற்கு கொண்டு வந்த ஒவ்வொரு அனுபவத்திற்கும் நன்றி. இந்த விடுவிக்கும் உணர்வை நினைவில் வையுங்கள். எப்போதெல்லாம் பழைய வலி திரும்பி வருகிறதோ அப்போது இந்த தருணத்தை நினைத்துக் கொள்ளுங்கள். நான் விடுவித்து விட்டேன் என்று மனதில் சொல்லுங்கள். ஆழமாக மூச்சை இழுங்கள். மெதுவாக வெளியே விடுங்கள். தயாரானதும் கண்களை மெதுவாகத் திறக்கலாம். இன்று ஒரு பழைய மனக்கசப்பை விடுவிக்க முடிவு செய்யுங்கள். ஒரு நபருக்கு மனதார நல்லதை வேண்டுங்கள்.
உங்களுடைய ஒரு பழைய தவறை மன்னியுங்கள். இன்று முழுவதும் நான் அமைதியை தேர்வு செய்கிறேன் என்று மனதில் சொல்லிக்கொண்டே இருங்கள். உங்கள் டைரியில் எழுதுங்கள். என்னை இன்னும் காயப்படுத்திக் கொண்டிருக்கும் நினைவு என்ன? அதை விடுவித்தால் என் வாழ்க்கை எப்படி மாறும்? நான் என்னை மன்னிக்க வேண்டிய விஷயம் என்ன? இன்று நான் அனுபவித்த மன அமைதி எப்படி இருந்தது? நண்பர்களே, மன்னிப்பு கடந்த காலத்தை மாற்றாது. ஆனால் அது உங்கள் எதிர்காலத்தை மாற்றும். மனதில் இருக்கும் பாரங்களை விடுவிக்கும். அமைதியை உங்கள் வாழ்க்கைக்குள் வரவேற்கும். நினைவில் வையுங்கள், மன்னிப்பு ஒரு தேர்வு. அந்த தேர்வு உங்கள் கையில் இருக்கிறது. இன்று அந்த தேர்வை எடுங்கள். உங்களுக்காக, உங்கள் அமைதிக்காக, உங்கள் வாழ்க்கைக்காக. இன்று முதல் மனதார சொல்லுங்கள், நான் மன்னிக்கிறேன், நான் விடுவிக்கிறேன், நான் அமைதியை தேர்வு செய்கிறேன். நன்றி, நன்றி, நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. இன்னும் 8 நாட்களும் தொடரப்பாக்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போதான் நாள் 21 எபிசோட் வந்ததும் தெரியும். அதுவரைக்கும் நன்றியோடு இருங்க. நன்றி.